சாவடி சாலை சோலை 3வது தெருவில் சாலையோரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியைச் சேர்ந்த சச்சின் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சோலை நிவாஸ் என்பவருக்கும் கஞ்சா போதையில் சண்டை எழுந்துள்ளது. அப்போது சச்சினின் நண்பரான அப்பு பிரசாத் இருவரையும் விலக்கிவிட்டுள்ளார். இதனால் சோலை நிவாசுக்கும் அப்பு பிரசாத்துக்கும் வாக்குவாதம் ஏற்பட, இன்று இரவு எப்படி அனைவரும் தூங்குகிறீர்கள் என பார்த்து விடுகிறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் சோலை நிவாஸ். சொன்னது போலவே நள்ளிரவில் தனது நண்பர் சிலம்பரசனுடன் அங்கு வந்த சோலை நிவாஸ் அப்பு பிரசாத்தின் வீட்டை அடித்து உடைத்ததோடு அருகே இருந்த இந்த பிரச்சினைக்கு தொடர்பே இல்லாத குடிசை வீட்டிலும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். பக்கத்து வீட்டில் பிரசாந்த்னு ஒரு பையன், அந்த பையனுக்கும் அந்த கஞ்சா அடிக்கிற பசங்களுக்கும் ஏற்கனவே சண்டை. சோலை 3வது தெருவில் ஒரு சாவு. அந்த சாவுக்கு வந்து கூத்தாடிங்கன்னு கஞ்சா அடிச்சுன்னு உட்காந்துருப்பானுங்க. அதில் இந்த பிரசாந்த்ன்ற பையன் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியாது. அப்படி வந்து இருக்க சொல்ல அந்த பையனை தேடிக்கின்னு ஒரு 5 பேர் இங்கே வந்திருக்கிறானுங்க. வந்து அந்த பையன் வீட்டை வந்து அடிச்சு ஒடிச்சிருக்கிறானுங்க. ஒடிச்சிட்டு அந்த பையன் வீட்டை கொளுத்துறதுக்கு பதில் இந்த வீட்டை கொளுத்திட்டானுங்க. அதாவது அவன் வீட்டு பிரச்சனைக்கு எங்கள் வீட்டை கொளுத்திட்டு போயிட்டானுங்க. தீ மளமளவென எரிவதை அறிந்து உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த குடியிருப்பு வாசிகள் அலறி அடித்துக் கொண்டு வெளியேறி உள்ளனர். இதில் வாடகை குடிசையில் வசித்து வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த தீபா என்பவரது குடிசை முற்றிலும் சேதமாகிவிட தனது குழந்தைகளோடு நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார். பக்கத்து வீட்டுல யாருக்கோ பிரச்சனை சார், தெரியாத அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு கொளுத்திட்டாங்க சார். அது நாங்க பாய்க்கு வந்து எங்கிட்ட நாங்க யாரும் சண்டைக்கு போக மாட்டோம். எங்கிட்ட யாரும் வரல. அது பக்கத்துல நைட்டு 2 மணிக்கு நைட்டு உள்ள 2 மணிக்கு தூங்கினேன் சார். எங்களுக்கே தெரியாது. ஏதோ வெளியே சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதுன்னு வெளியே ஏந்து வந்தோம். இப்படி ஏந்து வீட்டு மேலே பார்த்தா வீடு எரிஞ்சுனுக்கு ஒரு மூலையா. அப்படியே பசங்களை கூட்டின்னு நான் வெளியே வந்துட்டேன். ஒன்று கூட எடுக்க முடியல. எங்களுக்கு மொத்தமே போயிடுச்சு. சக்கரை அட்டை, பேன் கார்டு, பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, புக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் கட்டின துணியோட தான் சார் இருக்கிறோம். சம்பவ இடத்திற்கு வந்த வில்லிவாக்கம் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதனையடுத்து அயனாவரம் போலீசார் விசாரணை செய்ததில் மாதவன், பார்கவி, மீனா, சூசைராஜ் ஆகியோருக்கு சொந்தமான 4 வீடுகள் முற்றிலும் எரிந்ததும் வீட்டினுள் இருந்த அனைத்து பொருட்களும் தீ விபத்தில் முற்றிலும் சேதமானதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குடிசை வீடுகளுக்கு கஞ்சா போதையில் தீ வைத்த சோலை நிவாஸ், அவரது நண்பர் சிலம்பரசன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாக உள்ள சிலரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள சோலை நிவாஸ் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் மீது சென்னையில் பல்வேறு காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள அப்பு பிரசாத் என்பவரை பிடித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தாலும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காததால் இதுபோன்ற அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்வதாகவும் இதற்கு காவல்துறையே காரணம் என்றும் அப்பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஏரியாவில் கஞ்சா பிரச்சனை அதிகமாக இருக்குது. இந்த சோலை 3வது தெருவில் பாய் கடைன்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை பக்கத்தில் ஒரு சந்து இருக்குது. அந்த சந்தில் காலையில் ஒரு 50 பேர், சாயந்தரம் ஒரு 20 பேர், மதியானம் ஒரு 30 பேர் கஞ்சா அடிச்சுனே இருக்கிறானுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நானும் வந்து நிறைய முறை கால் பண்ணியிருக்கேன். நான் வந்து டிஎம்க்கு பகுதி பிரதிநிதியாக இருக்கேன். போலீஸ் வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்களே அவங்கள காப்பாற்றி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. போலீஸ் போன பிறகு திருப்பி அந்த கும்பல் அப்படியே சேருது. போலீஸு வருது, கைது பண்ணுது, இட்டுன்னு போகுது. அது எப்படி விட்டுறாங்கன்னே தெரியல. நைட்டு வந்து கேட்ச் பண்ணாங்கன்னா காலையில் ரிலீஸு. 10 மணிக்கெல்லாம் பிடிச்சின்னு போவாங்க. 11:30 மணிக்கெல்லாம் திருப்பி அதே இடத்துல கஞ்சா அடிக்க வருவாங்க. எரிந்த 4 வீடுகளிலும் பெரியவர்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஆடைகள் உள்ளிட்ட எரிந்த பொருட்களை தேடிக் கொண்டிருக்கையில் பள்ளி படிக்கும் சிறுமிகளும் சிறுவர்களும் எரிந்து போன புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு தங்களது புத்தகம் எரிந்து விட்டதாகவும் பள்ளிக்கூடம் எப்படி செல்வது எனவும் கதறி எழுத காட்சி பார்ப்போரை கண்கலங்க செய்தது. அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கடவுளோட கிருமினால ஒரு உதவி செய்யுங்க. யாரும் இல்லை கொடுக்கறதுக்கு. அதுக்கு நைட்டுலேருந்து துணி கூட இல்லாத ரோட்டில் ஆயுது ஒத்தாசி இல்லை. அதுங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் இல்லை. ஒரு அனாதி. அது அந்த
நானாவது பாத்ரூம் கொஞ்சிட்டாங்க. கஞ்சா போதை தகராறில் சம்பந்தமே இல்லாமல் குடிசை வீட்டுக்கு வைக்கப்பட்ட நெருப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு காவல்துறையும் அரசும் உதவி செய்ய வேண்டும். செய்வார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.